என்னங்க எதுவும் பேசாம மண்ணு மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? மனசு யோசிச்சுட்டு இருக்கடி. அப்படி என்னதான் யோசிச்சீங்க? ஞாயிற்றுக்கிழமை தானே நிச்சயத்துக்கு நாள் குடிச்சிருக்கானுங்க, அதை நடக்க விடக்கூடாது. கண்டிப்பா நடத்தி விடக்கூடாதுங்க. என்னடா வர வழியில அந்த கதிரை பாத்தியா? உன் மூஞ்சில எள்ளும் கொள்ளும் வெடிக்குது. அவனை மட்டும் பார்க்கல, அவன் பைக்ல அந்த நர்மதை சேர்த்து பார்த்தேன். அவங்க மூஞ்ச பதல் பத்திக்கிட்டு வருதுப்பா. அவங்க 2 பேரும் ஏதாவது பண்ணணும். நீ எப்ப பார்த்தாலும் அவளே நினைச்சிட்டு இருக்கியா? சும்மா இருமா நீ வேற. என்னன்னா அவளுக்கு கேவலமா நினைச்சியா? அவளை நான் எப்போ தூக்கி எறிஞ்சிட்டேன். ஆனா இப்ப வேற மாதிரி நினைச்சிட்டு இருக்கேன். என்னடா சொல்ற? அவளை அணுவா சித்திரவதை பண்ணணுமா? ஏய் முரளி, இப்போதைக்கு நாம அந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்தணும். அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை சொல்றா. நிச்சயதார்த்தத்தை நிறுத்தணும். அதே மாதிரி அந்த கதிரையும் நர்மதாவையும் பழி வாங்கணும். அப்பதான் யாத்திரை அடங்கும். சரி, ரெண்டுத்துக்கும் சேர்த்து நீயே ஒரு ஐடியா சொல்லு. நீ சொல்றது ஒத்து வரும்னு எனக்கு தோணலடா. நான் மனசுக்குள்ள பெருசா ஒன்று பிளான் பண்ணிட்டேன். அதன்படி நடந்துச்சுன்னா அவங்க மொத்த பேரையுமே காலி பண்ணிடலாம். சரி, அப்ப என்ன பண்ண நீ சொல்லு. புரியுதா? தேங்க்யூ. ஏதோ ஐடியா கிடைச்சதுன்னு சொன்னீங்க, என்னது? நிச்சயதார்த்தத்தை ஞாயிற்றுக்கிழமை வைக்கிறதுக்கு பதிலா நாளைக்கே பண்ணிடலாம். இதான் நீ இவ்வளவு நேரம் யோசிச்சு கண்டுபிடிச்ச ஐடியாவா? ஆமா, அந்த கலிவர்தன் பயங்கரமா சவால் விட்டுட்டு போயிருக்கான். அவன் சும்மா இருக்க மாட்டான், பெருசா ஏதாவது பிளான் பண்ணுவான். அதுக்காக நாம அவனுக்காக பயந்துகிட்டு ஓடி ஒழியணுங்கிறியா? இப்ப நம்ம நிச்சயத்தை நடத்தணுமா இல்ல சவால்ல ஜெயிக்கணுமா? நமக்கு நிச்சயதார்த்தம் நல்லபடியா நடக்கணும், அதானே முக்கியம். நிச்சயதார்த்தம் நடக்கும்போது ஒரு நல்லது நடக்கணும், அவ்வளவுதான். நம்ம ஒன்னும் சம்பிரதாயத்தை மாத்தல, கல்யாண தேதியையும் மாத்தல. நீ சொல்றதெல்லாம் சரி, ஆனா இதெல்லாம் பண்றதா இருந்தா மாப்பிள்ள கிட்ட பேசணும், அவங்க அம்மா அப்பா கிட்ட சம்மதம் வாங்கணும். மாப்பிள்ள வேற ஏதோ கடுப்புல இருக்காரு. என்ன கதிர் சொல்றீங்க? அதான் அவங்க அப்பா அம்மாவே சொன்னாங்களே. அவங்க பிரச்சனைய அவங்களே பேசி சரி பண்ணிக்கிறோம்னு சொன்னாங்களே. அவங்க இன்னும் பேசலையா இல்ல பேசி மாப்பிள்ள இன்னும் ஒத்துக்கலையான்னு தெரியலையே. ரோகிணியும் மாப்பிள்ளைக்கு போன் பண்ணி அவர் எடுக்கலன்னு சொல்லி வருத்தப்பட்டா. அவ மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு மாப்பிள்ளை என்கிட்ட பேசிட்டாருன்னு சொல்லி அப்படியே சமாளிச்சிட்டேன். ஆனா நடந்தது என்னன்னு தெரியுமா? முதல்ல மாப்பிள்ளைக்கு ஒரு போனை போட்டு பார்ப்போம். ஏன் மாப்பிள்ள போன் எடுக்க மாட்டேங்கிறாரு? ரோகிணி சொன்னது உண்மைதானோ? இத்தனை தடவை போன் பண்ணி எடுக்கலன்னா என்ன அர்த்தம்?
அவரை ஏதோ சொல்லிட்டாங்களோன்னு. நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. மாப்பிள்ள ஏதாவது வேலையா இருந்திருப்பாரு, அதனால தான் போன் எடுத்திருக்க மாட்டாரு. சொல்லுங்கப்பா. நீ எங்க இருக்க? விஷயம் என்ன அத சொல்லுங்க. மாப்பிள்ள வீட்டுக்கு வந்துட்டாருப்பா. என்னது? அ, நிஜமாவா? எப்போ? இப்பதான். சரி இருங்க, நான் உடனே வரேன். சரி சீக்கிரம் வந்துரு. நீங்க வைங்க, வரேன். மாப்பிள்ள வீட்டுக்கு வந்துட்டாராம். நான் சொன்னேன்ல. சரி நான் கிளம்புறேன். கதிர், நான் சொன்ன விஷயத்த மாப்பிள்ள கிட்டயும் அவங்க அப்பா அம்மா கிட்டயும் பேசிருங்க. எல்லாம் காரணமா தான் சொல்றேன். நான் சொன்ன மாதிரி இப்பவே பேசுங்க. என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? இல்ல சரி, நான் போய் பேசுறேன். ம். அப்புறம் நிச்சயதார்த்தம்ங்கிறது பாதி கல்யாணம் மாதிரி தான். அதனால வேலைகளை ஆளுக்கு ஒரு வேலையா பிரிச்சுக்கங்க. நான் என்ன வேலை செய்யணும்னு சொல்லுங்க. முதல்ல ஏன் வேலை என்னன்னு சொல்லுங்க. ஏன் காதுல வந்து சங்கூதுற? இப்ப என்ன மினிஸ்டர் போஸ்டா கொடுக்க போறாங்க? அலையறீங்க? இப்பவே சொன்னீங்கன்னா தான் உண்டு. அதுக்கப்புறம் என்ன பிடிக்க முடியாது. துரை எங்க கிழிக்க போறீங்க? ஆம்பளை சிங்கத்துக்கு வெளியில 1000 வேலை இருக்கும். வாசப்படியை விட்டு காலை மட்டும் எடுத்து வெளியே வை. அப்புறம் என்ன நடக்குது? ரங்கா, ஞாயிற்றுக்கிழமை நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கிட்டு சும்மா தேவையில்லாம அவன்கிட்ட போய் பேசிக்கிட்டு. எங்க மாப்பிள்ளை இன்னும் வரல பாருங்களேன். மாப்பிள்ளையோட ஃப்ரெண்டே வந்துட்டாரு, இன்னும் அவர் வரல பாருங்களேன். இல்ல, ஒரு முக்கியமான வேலையா கோயம்புத்தூர் போயிருக்கான், வந்துருவான். அது சரி. இதை விட அப்படி என்ன முக்கியமான வேலையா? வாங்க. எப்போ வந்தீங்க? இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால. மாப்பிள்ள எங்க? ஒரு சின்ன வேலை விஷயமா கோயம்புத்தூர் வரைக்கும் போயிருக்கான், வந்துருவான். என்ன சொல்றீங்க? நாளைக்கு நிச்சயதார்த்தத்தை வச்சிருக்கோம், அவரு இல்லைன்னா எப்படி? ஐயோ அண்ணன், நீ டேட்ட மறந்துட்டு பேசுற. நாளைக்கு நிச்சயம் இல்ல, ஞாயிற்றுக்கிழமை தான்.